ஸ்ரீபெரும்புதூர் அருகே 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் டாடா ஏஸ் வாகனத்தில் முன்பக்கம் நொறுக்கி ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஓரக்கடம் அருகே ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு சாலையில் தனியார் கேண்டீனுக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனம் 6 பேரை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓரக்கடம் ஜங்ஷனில் வலதுபுறம் திரும்புவதற்கு நின்று கொண்டிருந்த பொழுது பின்னால் வந்த லாரி மோதியதில் டாடா ஏசி வேகமாக நகர்ந்தது. அப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பிரபல கார் நிறுவன பணியாளர் பேருந்து டாடா ஏசின் முன்பக்கம் மீது பயங்கரமாக மோதியது. இதில் டாடா ஏசின் முன்பக்கம் நொறுங்கி டாடா ஏஸ் ஓட்டுநர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஜண்டு மண்டால் வயது 23 தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து டாடா ஏசில் பயணித்த பலத்த காயமடைந்த 5 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற ஓரக்கடம் போலீசார் சம்பவ இடத்தில் உயிரிழந்த டாடா ஏஸ் ஓட்டுநரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.